இன்சைட் தமிழ் வணக்கம். கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா அரசியல்வாதிகளையும் போட்டு மிகப்பெரிய தாக்கிட்டு இருந்தார். ஒரு பேசுகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரப்பண்டப்பாக பேசுவார். அவரை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு இதாக பேசிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளைக்கு முன்னாடி தமிழக காவல்துறை அவர் தூக்கிட்டாங்க. ஏன்னா யார் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரப்பா, அதாவது ரொம்ப கேவலமாக. ஏன்னா ஆரம்பித்தது திமுகக்காரர் தான். பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியில் ஆளுநர் முதற்கொண்டு நாட்டினுடைய பிரதமர் முதற்கொண்டு ரொம்ப கேவலமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஸ்டாலின் குடும்பத்தை ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு டைம் பேசலாம், அப்படியே விட்டு வேற கடந்து போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து அதையே வச்சுட்டு இருந்தார். ஸ்டாலின் குடும்பத்தையே மொத்தத்தில் திராவிட கட்சியே மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொன்று பேசுகிறப்ப அதே வெளிநாட்டிலேருந்து பேசுகிற மாதிரி அவர் யாருமே கை வைக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஓவராக பேசினார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா திமுகலையுமே சிவாஜி கிருஷ்ணராவு அந்த நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள வந்து அப்படியே ஒரு மாதிரியாக பேசிட்டு கடந்து போயிடுறாங்க. இவர் மிகப்பெரிய தாக்குதல் அப்படியே பொல்லாம் கடிச்சிட்டு மிகப்பெரிய நம்ம ஒரு நாட்டை காப்பாற்றுற மாதிரியே மிக போல்ட்டாக இறங்கி பேசினார். ஏன்னா ஒரு தனிக்கு மனிதர் ஒரு கட்சியும் இல்லை, ஒரு பக்கபலம் இல்லை, அப்படின்னுமே ஒரு எடுத்து இப்படி பண்ணுறாருன்னா அப்படி ஏதோ உள்நோக்கம் இருக்குது. அது வந்து ஏதாவது வருமானம் இருக்குன்னு சொல்கிறேன், அப்படி சொல்கிறாங்க, நிறைய காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கிறாங்க. ஆனால் மனுஷன் பேசின மாதிரி அதுதான் தகரியாக பேசின ஒரு முதலமைச்சருடைய மக, அவருடைய மருமக, எல்லாத்தையும் எல்லாம் பேசுறது வந்து இது தமிழக அரசு இந்த திமுக அரசு வந்து போடான்னு பார்த்துட்டு வந்து கடைசியில் வச்சாங்க வர வேண்டிய எப்படி வந்து பேசுறது மிகப்பெரிய ஒரு யோசிக்காமல் இது மாதிரி விட்டாங்க வந்து கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் கூட இல்லாமல் பேசுனது இல்லை. நீதித்துறையும் காவல்துறையும் பேசி மாட்டிட்டார். பேசின விதங்களே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பொதுமக்கள் பார்த்தாலே என்னடா அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர் என்ன எல்லாத்தையும் கடந்து, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் பிரதமர் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் இருக்கிற மாதிரியே பேசினார். அந்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் ஓகே பேசினார், நாட்டுக்கு தேவையான விஷயம் பேசினார். ஆனால் ஓவராக அவர் வந்து வேறு விஷயங்களை வந்து ஒருத்தர் தனி மனிதனை தாக்குறது இல்லாமல் ஒரு போஸ்டிங்கில் உள்ள காவல்துறையோ நீதித்துறையோ பேசுறது வந்து மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்களை அவர் யோசிக்க மாட்டார். இது மாதிரி ஆட்கள் தேவைதான். ஆனால் வந்து நம்ம ஓவராக பண்ணால் அது வந்து அவருக்கு ஆபத்தாக வரணும் அவரு புரிஞ்சுக்கல. அதோட இடையே இவர் வந்து பேட்டி கொடுத்த ரெட்பெக்ஸுங்கிற அந்த பிலிப்ஸ் அவரையும் வந்து தூக்கிக்குள்ளா வச்சுட்டாங்க. ஏன்னா அவரும் ஃபஸ்ட்டு திமுக ஆதரவாளர் தான் இருந்தார். எப்படி மாறினார் அப்படிங்கிற என்ன விஷயம் தெரியல. ஆனால் அவரு இவர் கூட சேர்ந்து நிறையா இன்டர்வியூலாம் எடுத்தாங்க. அது வந்து மிகப்பெரிய இதாக போச்சு. எல்லாமே பேசினாங்க. அதில் வந்து பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைட் போடுறாங்க. அதாவது நில விற்பனையில் பார்த்தீங்கன்னா சைட் போடல் ஃபஸ்ட்டு வந்து 30 அடி ரோடு 25 அடி ரோடு அப்படின்னு விட்டு ரோடு போட்டாங்க. அதில் போட்டப்போ சைடில் மரங்கள்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் விட்டு போடுறது ஒரு நல்ல விஷயம் தான். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த 25 அடி 30 அடி 20 அடியை சுருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பைக்கு காரில் பஸ்ஸெல்லாம் போக முடியாது, கார் பைக்கு போகிறதா மரம் வைக்கவே முடியாது. அப்போ இருக்கிற சூழ்நிலை சென்னையில் மிகப்பெரிய ஒரு மரங்கள்லாம் வளர்க்க முடியாது சொல்லலாம். அதெல்லாம் விஷயம் சொன்னார், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். சில விஷயங்கள் சொன்னார். ஆனால் ஒரு கடைசியாக பேசுகிற விஷயம் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு நீதித்துறையும் காவல்துறையும் அவர் பேசுறது அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போச்சு. பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு குண்டாஸ் போடுற அளவுக்கு அவருடைய இதை முடக்கி பண்ணிட்டாங்க. ஏன்னா பண்ண வேண்டிய சூழ்நிலை அது. ஏன்னா அவர் காவல்துறை நீதித்துறை பேசிட்டு வந்து அது கண்டிப்பாக அது இல்லைன்னா அப்புறம் யார் வேணாலும் எல்லாரும் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்களே. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க, இருந்தாங்க, மறுபடியும் எலெக்ஷன் வந்து பேசுகிற காலையில் கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் பேசலாம், அடுத்து பேசக்கூடாதுன்னு அவங்க ஒரு தனி. ஆனால் இவங்களும் ஆனால் அவங்கள பேசுகிற கை வைக்காதீங்க, நீதித்துறையும் காவல்துறையும் பேசுகிறோம் அவங்கள வச்சு அழகாக தூக்கியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசனை எடுத்து பேசணும். அவங்க தப்பு செஞ்சால் ஆதாரப்பூர்வம் நிறுவீங்க, ஆதாரப்பூர்வம் கொடுங்க. அதுக்கோசரம் ஓவராக பேசக்கூடாது. பேசியே இவர் வந்து சாதிக்கணும்னா விஷயம். நீங்கள் அவங்க என்ன டிவிக்கு பண்ணாங்களா ஆதாரப்பூர்வம் கொடுங்க, கேஸை போடுங்க, நிறுவீங்க, மக்கள்கிட்ட கொண்டு வாங்க. அதுக்கோசரம் மிகப்பெரிய தப்பாக பேசிதான் வந்து சவுக்கு சங்கர் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டார்.
பத்திரிக்கை துறையில் இருக்கிறாருங்கிறது வந்து விஷயம் எப்படின்னு தெரியல. அவர் பத்திரிக்கையாரே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவரோட சுதந்திர ரெட்பிக்ஸ் அப்படி அவரு இதானதான் மிகப்பெரிய நல்ல மூத்த பத்திரிக்கையாளர் அவர். இதெல்லாம் பார்த்து மனசில் வச்சு எல்லாமே வந்து நம்ம ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக நம்ம பேசு விஷயங்கள் இப்போ நாங்களே பேசுகிறோம் அப்படின்னா கரெக்டாக பேசிட்டே பிரச்சனை இல்லை, நம்ம ஓவராக பேசக்கூடாதுல்ல. அந்த விஷயத்தில் சவுக் சங்கர் தப்பு செஞ்சு அவராக மாட்டிட்டாருங்கிறத இது விஷயம் எந்த அளவுக்கு நீளும் தெரியல. அதெல்லாம் ஒன்று குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் வந்து சிக்கிட்டார். இது மாதிரி விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் அரசியல்வாதி செய்கிற விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயம் நல்லது, அப்படி ஆளுகள் தேவை. ஆனால் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சிக்காத அளவுக்கு நல்ல சொன்ன நேரத்தில் நீங்கள் உரிமையை இருக்கிற தகுந்த மாதிரியே பேசுங்க. தேவையில்லாத பேச வேண்டாம். அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா திமுகக்கார திராவிட கட்சியில் இருக்கிற பேசுகிறாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க இருக்கிறாங்க பேசுகிறாங்க. நம்ம ஆப்போசிட் லிகையில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து நம்ம இதுலேயும் கண்ணியத்தோடு பேசி நம்மளும் பிரச்சனை பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த காலங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கை துறையோ வந்து மற்ற வந்து எல்லாம் வந்து ஒரு கௌரவமாக நினச்சாங்க. இப்போ எல்லாருமே வந்து யார் வேணும் வந்து பேசலாம் காய்ப்போச்சு. அதனால் எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் கரெக்டாக நடந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்ம மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து கூறி அரசியல்வாதிகள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க ஆதாரப்பூர்வம் அது வந்து என்ன நினைக்க அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் பார்த்து நடந்துக்கணும். நன்றி வணக்கம். மென்சேஜ் இருக்கு. நன்றி வணக்கம்.